அருள் நிறைந்த மரியன்ற ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வந்த வார்த்தை? யார்கிட்ட இருந்து வந்த வார்த்தை? விண்ணக தந்தை கிட்ட இருந்து வந்த வார்த்தை. கப்ரியேல் தூதரிடமிருந்து வந்த வார்த்தை கிடையாது. கப்ரியேல் தூதர் விண்ணக தந்தை சொன்ன வார்த்தை தான் சொன்னார். விண்ணக தந்தை சொல்லிவிட்ட வார்த்தை தான் சொன்னார். ஸோ அருள் நிறைந்த மரியன்ற வார்த்தை உண்மையாவே யாருடைய வார்த்தை அது? விண்ணக தந்தையினுடைய வார்த்தை. அருள் நிறைந்தவளே நீ வாழ்க. That is those are the words used by God the Father. So when you repeat those words, கடவுள் தந்தை பயன்படுத்தின வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது அந்த விண்ணக தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார், என் பொண்ணு வந்து நான் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துது, பார், என் பையன் நான் சொல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதனால் ரிப்பீட்டடாக சில ஜெபங்களை ஜெபிக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. அதுவும் குறிப்பாக பைபிள் வசனங்களை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படாதீங்க. ஒரு மாட்டி ஒரு தியான மையத்தில் தியானத்துக்கு வந்த ஒரு 4 நாள் தியானத்துக்கு வந்த ஒரு ஃபேமிலி, அதில் ஒரு அம்மா வந்து இன்டர்வல் டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபமாலை கையில் எடுத்துப்பாங்க. ஜெபமாலை கையில் எடுத்துகிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்ட்ரோடக்டரி டாக்கில் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடையாது இந்த 4 நாள். நைட்டு தூங்குறது மட்டும்தான் ஃப்ரீ டைம், மிச்சம் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடையாது. ஃப்ரீ டைம் கொடுத்தோன்னா அது ப்ரேயர் டைம். அதனால் எப்போல்லாம் நீங்கள் போகிறீங்களோ, வெளியே போகிறீங்களோ, ஜெபமாலை எடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ இந்த அம்மா 4 நாள் அப்படி தாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 4வது நாள் யாராவது என்னை பார்க்க வரீங்கன்னா வாங்க அப்படின்வேன். ஷி கேம். வந்த பொழுது இவங்களுடைய வாய் வந்து கொணலாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால என்னுடைய வாய் கொணலாயிடுச்சு, மிச்ச உறுப்புகள் எல்லாமே பாதிக்கலை, வாய் கொணலாயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் சொன்னீங்களே ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அது அன்றைக்கி வந்து நான் ஒரு திருத்த ஜெபமாலையும் சொல்லி கொடுத்தேன். அப்போ அன்னைக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷனில், ஃபாதர் ஃபஸ்ட் இன்டர்வல் டைமில் நான் மாதா ஜெபமாலை ஜெபிச்சிருவேன், நடந்து 2வது இன்டர்வல் டைமில் நான் எதை ஜெபிப்பேன்னா நான் வந்து இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிச்சிருவேன். 3வது இன்டர்வல் டைமில் நான் எதை ஜெபிப்பேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குது ஃபாதர் பைபிளில், எக்ஸடஸ் 15:26, விடுதலை பயணம் 15:26. அந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்களா இந்த அம்மா, நம்ம ஜெபமாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபமாலையில் நம்ம அவர் ஃபாதர் ஏல்மேரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹேல்மேரி அருள் நிறைந்த மரியை சொல்கிற இடத்துல நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர்னு 10 தடவை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே முடிச்சிடுவாங்க. அப்புறம் திரும்ப அவர் ஃபாதர் சொல்லுவாங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் ஜெபம் சொல்லுவாங்க. அதுக்கு திரும்பவும் நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் 53 தடவை சொல்லுவோம் ஃபாதர். இது வந்து இந்த 4 நாள் இப்படி தான் ஃபாதர் செஞ்சேன். முதல் ஃப்ரீ டைமில் மாத ஜெபமாலை, செகண்ட் ஃப்ரீ டைமில் இரக்கத்தின் ஜெபமாலை, 3வது ஃப்ரீ டைமில் வசன ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஃபாதர். அதெல்லாம் சொல்லி முடிச்சு போயிட்டாங்க. அன்னைக்கு கடைசி அடரேஷன், அனாயிண்டிங் அடரேஷன், ஷி காட் கம்ப்ளீட்லி ஹீல்டு. மாத்திரையால் முடியல, மருந்தால் முடியல, டாக்டரால் முடியல, ஆனால் ஆண்டவரால் முடிஞ்சதுங்க.